பேரவைக்குரிய மண்டலத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்ஆர் என்று அழைக்கக்கூடிய எம்ஆர் சுப்பிரமணியன் அவர்களே, மரியாதைக்குரிய கூடுதல் செயலாளர் அண்ணன் ஆர்கே காளிதாஸ் அவர்களே, திருநெல்வேலி தெற்கு மாவட்டத்தைச் சார்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய அண்ணன் தலைவர் சின்னத்துறை அவர்களே, அவரோடு வருகின்ற அனைத்து நிர்வாகிகளே, நுகர்வோர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருமைச்சர் வெங்கடேஸ்வரன் சார்ந்த நிர்வாகிகளே, இங்கே மாநில துணைத் தலைவராக பரிந்துரை செய்யப்பட்டு ஏற்புரையாற்றுகின்ற மரியாதைக்குரிய எம்ஆர் குணசேகரன் அவர்களே, தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் பாஸ்கர் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளே, தென்காசி மாவட்டத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய கலைவாளர் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளே, இங்க நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய அறிஞர் பொன்னையா அவர்களே, முகமது யூசுப் அவர்களே, பொன் முனிராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மாநிலத்தினுடைய நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர் கோட்டன் சிவராஜ் அவர்களே, மாநில இணைச்சலாளர்கள் தந்தை கணேசன் அவர்களே, அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களே, நாராயண சிங்கம் அவர்களே, அண்ணன் திவாகரன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் சங்கரன் அவர்களே, எஸ் பி கண்ணன் அவர்களே, எஸ் ஆர் சுப்பிரமணியன் அவர்களே, கே பி குமாரபாண்டியன் அவர்களே, ஏ அருமோதயம் அவர்களே, விஜய் சிங்கராஜ் அவர்களே, ஆரோக்கியராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருந்த அனைத்து இளைஞர்களுடைய நிர்வாகிகளே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறப்பான கூட்டம் மிக நிறைவாக நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அன்பை, வீக்கேபுரம், கல்லடைக்குறிச்சி போன்ற சங்கங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதையெல்லாம் எழுத்துப்பூர்வமாக தந்திருக்கிறார்கள். அதை தலைமை பரிந்துரை செய்து எந்த துறை அதிகாரிகளை பார்க்க வேண்டுமோ, எந்த அமைச்சரை சந்திக்க வேண்டுமோ, தேவைப்படுமையானால் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திப்பதற்கு உங்களோடு அழைத்து சென்று விடை பெற்றுத் தருவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று முக்குடல் இன்னும் பல்வேறு சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை மேடையிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். இங்கு அந்த ஜிஎஸ்டிக்கு ஒரு அருமையான ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி நம்பர்களை இடம்பெற்றவர் மறைந்து விட்டால் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது. அது ஒரு நாமினி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் ஏற்கக்கூடிய விஷயம். ஆகிய மேடையில் தந்த பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு பரிசீலனை செய்யும் என்பதை சொல்லி இன்று வருகின்ற 24-25 தேதி 2 நாள் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திலே நாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். மாநிலத்துறை துணைத் தலைவர்கள், மாநில இணைச்சாளர்களுக்கெல்லாம் தலைமையிலிருந்து கடிதம் வரும். அதோடு அனைவரும் அந்த 2 நாட்கள் தலைமையோடு ஒத்துழைப்பு நல்கி அங்கே சிறப்பிக்க வேண்டும் அன்போடு கேட்டு இந்த சிறந்த கூட்டத்தை ஏற்படுத்தி மிக அற்புதமாக நடத்தி இருக்கிறார்கள். இங்கே காளிதாசன் சொன்னாங்க, இங்கு மட்டன் கறி பிரியாணி கறி வாங்கி அவர்கள் கறி வாங்கி சிறப்பு கொடுத்தான்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, ஒரு கூட்டம் நடத்துவதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் அந்த கூட்டம் முழுமையாக வெற்றி பெறும். அந்த அடிப்படையில் இது சகோதர தத்துவத்தோடு இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இதிலும் யாருக்கேனும் நிர்வாகிகள் குறைபாடுகள் இருப்பீங்களானால் அதை மீண்டும் மரியாதைக்குரிய கூடுதல் செயலாளர் காளிதாஸ் அவர்கள், மண்டல தலைவரான எம்ஆர்எஸ் அவர்கள், இவர்கள் எல்லாம் அவர்களை பரிசீலனை செய்து மாவட்ட தலைவரோடு கலந்து தலைமைக்கு பரிந்துரை செய்வார்கள். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது ஒவ்வொரு ஒரு கட்டமைப்புகளும் மிக தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநிலத்திற்கு வருகின்ற மாநில செயற்குழு கூட்டம் வருகின்ற 16ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது. அங்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மாவட்டத்துடைய துணைத் தலைவர்கள், மாவட்ட இணைச்சாளர்களால் அடையாள அட்டை வழங்கப்படும். தலைமையிலிருந்து அடையாள அட்டை வழங்கியவர்கள் மட்டும்தான் பேரமைப்புடைய நிர்வாகிகள். எந்த மாவட்டமாவது தன்னிச்சையாக நிர்வாகிகள் போடுவதற்கும்
நிர்வாகிகள் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. யாரை போட வேண்டும் என்று சொன்னாலும், யாரை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் மாவட்டத்தினுடைய தலைமை மாநிலத்தோடு பரிந்துரை பெற்று மாநில ஒப்புதல் இல்லாமல் புதிதாக போடுவதோ எடுப்பதோ இருக்கக்கூடாது என்பதை கட்டமாக்கி இங்கு மிக தெளிவாக கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சில நிர்வாகிகளுக்கு. இப்படி எல்லாம் பேரமைப்பை கட்டமைக்கிறார் என்று சொன்னால், இன்று பேரமைப்பு காலகட்டத்தில் அலுவலகமே இல்லாத நிலையை மாற்றி வாடகை கட்டிடத்துக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது சொந்த கட்டிடம் ஏறக்குறைய 25 கோடி ரூபாய் மதிப்பிலே தமிழ்நாடு வணிகசங்க பேரமைப்பு கட்டிடம் இருக்கிறார். இதை வருங்காலத்தில் நிர்வாகிகள் வருகின்றவர்கள் மிக செவ்வனையே ஆள வேண்டும், அது வணிகர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக தான் கட்டமைப்பை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆரம்பத்தில் கசப்பா தான் இருக்கும். ஆனா கசப்பு என்பது உடம்புக்கு மிக ஆரோக்கியமானது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் வேப்பிலாம் பறிச்சு சாப்பிட்டு போறாங்க. முன்னாடி கசப்படி சாப்பிட மாட்டாங்க. ஆகிய கசப்பு என்பது உடலுக்கு தேவையானது. ஆகவே இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தலைமைக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு மீண்டும் அன்போடு கேட்டு, புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், கூடுதல் செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் காலத்தில் திருநெல்வேலி தெற்கு மாவட்டத்தில் எந்த அளவுக்கு செயல்பாடுகளை கற்பூரமாக கட்டமைப்பு வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அடிப்படையில் செல்வராஜ் அவர்களும் தமிழகத்திலே முதன்மை மாவட்டமாக மாவட்டத்தை கொண்டு வந்து சங்கம் இல்லாத பகுதியே இல்லை என்பதை திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதை அன்போடு சொல்லி, புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைத்து நிர்வாகிகளையும் உள்ளமாக மனதார பாராட்டி, மாநில பொதுச் செயலாளர்கள் வெளிநாடு சென்றுள்ள காரணத்தினால் வர இயலவில்லை. அதே போன்று மாநில பொருளாளர்கள் சற்று உடல்நல குறைவினால் வர இயலவில்லை. அவர்கள் சார்பாகவும் என்னுடைய